உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார். குருவும் உங்கள் பக்கம்தான். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிலவும். போதிய அளவில் வருமானம் இருப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி குழந்தைகளிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் நிலவும். பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளதையும் செவ்வாயின் நிலை எடுத்து காட்டுகிறது. சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது துலாம் ராசியில் பிறந்துள்ள பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகம் உள்ளதை குறிப்பிடுகிறது. சிலருக்கு தற்போதைய இருப்பிடத்தை விட மேலும் வசதியான வீட்டுக்கு மாற்றம் செய்ய யோகமும் அமைந்துள்ளது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியை விட்டு கும்பராசியில் பிரவேசித்து சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான கிரகநிலையாகும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள். இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் மன நிம்மதி குறையும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருத்தல் மிகவும் அவசியம். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கு வேலை கிடைக்கும். இருந்தாலும் அது திருப்தி அளிக்காது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் உண்டாகும். தொழில் வியாபாரம். சனி பகவானின் அர்த்தாஷ்டக தோஷம் நீங்கிவிட்டாலும் ராகு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதாலும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். நியாயமற்ற போட்டிகள் விலகும். சக கூட்டாளிகளில் ஒருவர் பிரிந்து சென்று விடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் சூட்சமமாக எடுத்து காட்டுகின்றன. வெளி மாநில ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். நிதி நிறுவனங்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு அதிபதி கிரகங்கள் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. அதன் விளைவாக நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். குறிப்பாக திரைப்படத் துறையினருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வரும் பின்னடைவு இம்மாதத்தில் நீங்கும். இதனை அனுபவத்தில் காண முடியும். திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு லாபகரமான மாதமாகும் என்பதை சுக்கிரன், செவ்வாய் மற்றும் குருவின் சஞ்சார நிலைகள் உறுதி செய்கின்றன. அரசியல் துறையினர். இத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் அரசியல் துறை பிரமுகர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட உள்ளன. இம்மாதத்தில் கட்சி தொண்டர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். செல்வாக்கு உயரும். மாணவ மாணவியர். தை மாதம் 13ஆம் தேதி வரை வித்யாகாரகரும் வித்யாஸ்தானமும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. 14ஆம் தேதியிலிருந்து கிரகநிலைகள் ஆதரவாக மாறுகின்றன. முதல் 2 வாரம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சக மாணவர் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருத்தல் மிகவும் அவசியம். தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உருவாகக்கூடும். விவசாயத்துறையினர். தை 20ஆம் தேதி வரை செவ்வாய் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார். 21ஆம் தேதியிலிருந்து அவரால் நன்மை எதையும் செய்ய இயலாது. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்கும். மாத கடைசியில் எதிர்பாராத கடும் மழையினால் பயிர்கள் சேதமடையும். கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பெண்மணிகள். குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். ராகுவும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 6 பிற்பகல் முதல் 8 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.